ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டேட் 2025. இன்னைக்கான முக்கியமான 10 கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் பார்க்க. ஓகேவா? 5 மினிட்ஸ் நீங்கள் ஒதுக்குனா போதும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். உலகின் அதிவேக ரயிலை உருவாக்கிய நாடு எது? சீனா. விச் கண்ட்ரி டெவலப்டு வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் ஹை ஸ்பீட் ட்ரெயின்? சீனா. சிஆர் 450, அதாவது 450 கிலோமீட்டர் பெர் ஹவர்ங்கிற வேகத்தில் அந்த ட்ரெயின் வந்து போகும். இந்தியாவுடைய ஹையஸ்ட் ஸ்பீட் வந்து என்னன்னா 180 கிலோமீட்டர் பெர் ஹவர் தான் வந்தே பாரத் ட்ரெயின். செகண்ட் கொஸ்டின். வெளிமாநில வாகனங்களுக்கு பசுமை வரி விதிக்க உள்ள மாநிலம் எது? உத்தரகாண்ட். விச் ஸ்டேட் இஸ் செட் டு இம்போஸ் கிரீன் டாக்ஸ் ஆன் அவுட் ஆஃப் ஸ்டேட் வெஹிக்கிள்? உத்தரகாண்ட். காற்று மாசுபடுறதை குறைக்கிறதுக்காக இந்த வரியை வந்து நாங்கள் கொண்டு வர போறோம்னு உத்தரகாண்ட் அரசு அறிவிச்சிருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. தேர்ட் கொஸ்டின். 2025 சர்வதேச விஷ தடுப்பு வாரம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? 19 to 25 அக்டோபர். When is International Lead Poisoning Prevention Week observed in 2025? 19 to 25 அக்டோபர். நோட் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் கொஸ்டின். இந்தியாவின் முதல் கேபிள் சஸ்பென்ஷன் கிளாஸ் பாலத்தின் பெயர் என்ன? அஜ்ராங் சேது. வாட் இஸ் த நேம் ஆஃப் த இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கேபிள் சஸ்பென்ஷன் கிளாஸ் பிரிட்ஜ்? அஜ்ராங் சேது. இது எங்கே இருக்குன்னா உத்தரகாண்டில் இருக்கு. இதோட லென்த் 132 மீட்டர். இது எவ்வளவு செலவில் உருவாக்கப்பட்டதுன்னா 60 கோடி. நோட் பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த் கொஸ்டின். பொது சுகாதார பிரச்சனையாக இருந்து வரும் ட்ரக்கோமாவை நீக்கிய 26வது நாடாக எந்த நாடு மாறியுள்ளது? ஃபிஜி. Which country has become the 26th country to eliminate trachoma as a public health problem? ஃபிஜி. இது வந்து கண் சம்பந்தப்பட்ட ஒரு நோய். இது எந்த பாக்டீரியாவில் வரும்னா கிளமிடியா ட்ரக்கோமாடிஸ். சிக்ஸ்த் கொஸ்டின். சமீபத்தில் அருணக் திட்டத்தின் 18வது நிறுவன நாள் கொண்டாடப்பட்டது. இந்த திட்டம் எந்த அமைப்பால் தொடங்கப்பட்டது? பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன். இந்த திட்டம் வந்து 2008வது வருஷம் கொண்டு வரப்பட்டது. இதோட பர்பஸ் என்னன்னா ரிமோட் ஏரியாவை சிட்டியோட இணைக்கிறது. செவன்த் கொஸ்டின். உலக காற்று நிலை SOGA 2025 அறிக்கையின்படி 2023 இந்தியாவின் காற்று மாசுபாடு தொடர்பான நோய்களால் எத்தனை பேர் இறந்தனர்? 2 மில்லியன். இது ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு நியூஸ் தான். 20 லட்சம் பேர் இறந்திருக்காங்க. எய்த் கொஸ்டின். ராஜேந்திர கிஷோர் பாண்டே சமீபத்தில் காலமானார். அவர் எந்த துறையுடன் தொடர்புடையவர்? கவிஞர் மற்றும் நாவலாசிரியர். இது முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ராஜேந்திர கிஷோர் பாண்டே passed away recently. He was associated with which field? poet and novelist. இவர் வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்னா ஒடிஷா. நெக்ஸ்ட் கொஸ்டின். IMDயின் கூற்றுப்படி மோந்தா புயல் எங்கு உருவாகப் போகிறது? வங்காள விரிகுடா. அக்கார்டிங் டு IMD, வேர் இஸ் சைக்ளோன் மோந்தா கோயிங் டு ஆர்கனைட்? பே ஆஃப் பெங்கால். IMDனா என்னது? இந்தியா மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். நோட் பண்ணிக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போமா. கடைசி கொஸ்டின். விஞ்ஞான் ரத்னா விருது 2025 பெற்றவர் யார்? ஜெயந்த் விஷ்ணு நார்வேக்கர். ஹூ ரிசீவ்டு விஞ்ஞான் ரத்னா அவார்ட் 2025? ஜெயந்த் விஷ்ணு நார்வேக்கர். இந்த விருது வந்து எப்போ தருவாங்கன்னா அறிவியல் தொழில்நுட்பத்துறையில் வாழ்நாள் சாதனையாளர் விருது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ வந்து உங்களோட நினைவுத்திறனை சோதிக்கிறதுக்காக ஒரு கொஸ்டின். When is International Lead Poisoning Prevention Week observed in 2025? ஆன்சரை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுருக்க பார்க்காம கமெண்ட் செக்ஷனில் போய் சொல்லணும். ஓகேவா? இதை கரெக்டாக சொன்னீங்கன்னா ஒரு நினைவுத்திறன் 100க்கு 100. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவை பார்ப்போம். பை.